ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெண்டு எக்ஸல் ஷீட்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சில டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷீட் நல்லா கவனிங்க. நான் சில செட் ஆஃப் நேம்ஸ் வச்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரா டேட்டா மாதிரி தெரியுது இல்லை? ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை இங்கே அப்ளை பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஷீட்டை ரீநேம் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஷீட்டை ரீநேம் பண்ணிக்கலாம். ஷீட் 6 ரைட் கிளிக் பண்ணி ரீநேம். இது வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றதால டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு இந்த ஹெட்டரை போல்டு பண்ண தெரியும். ஸோ போல்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஹெட்டர் ஹைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் ஆப்ஷன்ஸும் தெரியும். ஸோ அதையும் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு நம்ம ஃப்ரீ ஸ்பேன்ஸ் பண்ணலாம். ஸோ வியூ டேபை கிளிக் பண்ணுங்க, ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரீ ஸ்டாப் ரோ இதை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் மட்டும் விசிபிளாக இருக்கும். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா லென்த் பார்க்க போகிறோம், ட்ரிம் பார்க்க போகிறோம், அப்பர், லோவர் அண்ட் ப்ராப்பர். இந்த 5 டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபியூச்சர் கிளாஸஸில் இன்னும் டீப்பாக டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏ காலம்ல இருக்க நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரோஸ் இருக்கு. இந்த எல்லா நேம்ஸோட லென்த் என்னன்னு பார்க்கலாம். இந்த டெக்ஸ்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லென்த் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு LEN. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு LEN. ஓகே, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணாலே எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து லென்த் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க அப்படின்னு அதுவே ஒன்று கேட்குது. ஸோ நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A2 செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ்ன்ற நேமுக்கு 7 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனால் இங்கே 21 லென்ஸ் இருக்கு. ஏன்னா F2 கொடுத்து பாருங்க, இங்கே அன்வான்ட் ஸ்பேஸ் இங்கே இருக்கு, பிகினிங்லையுமே அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்கு. இது எல்லாமே கவுண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே 21 காமிக்குது. ஓகே, இப்போ இதை நான் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே எல்லா நேம்ஸுக்குமே அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்கிறதால உங்களுக்கு இங்கே லென்ஸ் எல்லாமே அதிகமாக காமிக்குது. ஸோ இந்த அன்வான்ட் ஸ்பேஸை எப்படி நம்ம ஃபார்மட் பண்ணலாம்னா ட்ரிம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபார்மட் பண்ணலாம். ஈக்குவல் டு TRIM ஓப்பன் ப்ராக்கெட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ரிம் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ அதனால நான் இந்த C2 அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இங்கே ஒரு காலம் இன்சர்ட் பண்ணி இதுக்கு நான் லென்த் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு LEN ஓப்பன் ப்ராக்கெட். இதை கண்டுபிடிக்கிறேன், என்டர் கொடுத்துட்டு பாருங்க 7 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்பர், லோவர் அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அப்பர், லோவர் அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கும் சேம் நேம் தான் அதனுடைய ஃபங்க்ஷன் நேமும். ஈக்குவல் டு அப்பர், ஈக்குவல் டு லோவர் அண்ட் ஈக்குவல் டு ப்ராப்பர். ஓகே, இப்போ ஈக்குவல் டு அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட். இதுலேயுமே வந்து எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் வந்து E2 அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, சதீஷ்ன்றது ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் S கேபிட்டல் லெட்டர். ஆனால் நமக்கு தேவையானது எல்லாமே அப்பர் கேசஸ்ல வரணும். ஸோ சதீஷ்ன்றது ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வரணும். ஸோ அதே மாதிரி வந்துடுச்சு. ஆனால் நமக்கு இதே சதீஷ்ன்ற நேம் வந்து இந்த ட்ரிம் ஃபார்மேட் எந்த மாதிரி டீப் லெஃப்ட்ல இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வரணும். ஆனால் இங்கே சென்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்கேயுமே வந்து சென்டர்ல ஸ்டார்ட் ஆகிறதால இங்கே சென்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிம் ஃபங்க்ஷனையும் அப்பர் ஃபங்க்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். ரைட், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ F2 கொடுத்துக்கிறேன். நம்ம அப்பர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ நமக்கு எல்லாமே டீப் லெஃப்டில் வரணும் இல்லையா? அதனால் அகெயின் ஈக்குவல் டு ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷனு சேர்த்து யூஸ் பண்ணுறேன். ட்ரிம் ஓப்பன் ப்ராக்கெட் அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட் E2 க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஓப்பன் ப்ராக்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே நல்லா பாருங்கள், E2 ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, அது ரெட் கலரில் இருக்குது. அதே மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட்டும் ரெட் கலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிம்முக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கு, அது வந்து இங்கே பிளாக் கலரில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்க பர்ஃபெக்டாக வந்துருச்சா?
ஸோ இதையும் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். எல்லாமே அப்பர் கேஸ் வந்துடுச்சு. ஈக்குவல் டு LOWR லோவர். இதுக்கும் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு ட்ரிம் ஓப்பன் ப்ராக்கெட், அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? என்டர். இதையும் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே லோவர் கேசஸில் வந்துச்சு. ஸோ எஸ் முதல் கொண்டு ஹெச் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லோவர் கேசஸில் இருக்கு பாருங்க. ஸோ எல்லா நேம்ஸுமே உங்களுக்கு லோவர் கேசஸில் வந்துச்சு. ரைட். தென் நவ் ப்ராப்பர் கேஸ். ஸோ ஈக்குவல் டு ப்ராப்பர் ஓப்பன் ப்ராக்கெட், நேமை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எஸ் இங்கே மாறி இருக்கு. இதில் பாருங்க எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் கன்வெர்ட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்கு. ஸோ இதுவும் ப்ராப்பராக இல்லாததால இங்கேயும் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ட்ரிம் ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். என்டர். இது எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸில் நம்ம வந்து லென்த் ஃபார்மில் பார்த்துருக்கோம், ட்ரிம் பார்த்துருக்கோம், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் ப்ராப்பர் கேஸ். இன்னும் இதில் நிறைய டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டீட்டெயிலாக வரப்போகிற கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இந்த சீக்வன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் இதில் கண்டினியூட்டி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.